திருவாரூர் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் கூத்தாநல்லூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட கழக செயலாளருமான பூண்டி கலைவாணன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் இளையராஜா, திமுக நகர செயலாளர் பக்கிரிசாமி, மாவட்ட இளைஞரணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வுப் பயணத்தின் போது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரியின் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் உள்ள பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மேலும் மாணவர்களின் கற்றல் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தொடுதிரையின் வாயிலாக மாணவர்களுக்கு உயிரினங்களின் பெயர்களை சொல்லிக் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து திறன்மிகு வகுப்பறைக்காக வரப்பெற்ற தொலைக்காட்சிகளை பார்வையிட்டு அதன் விவரங்கள் குறித்து கேட்டறிந்து அதனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் அப்பள்ளியில் பள்ளியளவில் நடைபெறும் கலைத் திருவிழா போட்டியில் பங்கேற்றுள்ள மாணவர்களை சந்தித்து தனது வாழ்த்துக்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மதுரை திருமங்கலம் அருகே வில்லூர் கிராமத்தில் கெட்டுப்போன பிரியாணி சாப்பிட்ட 200க்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வில்லூர் கிராமத்தில் திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 1700 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதில் சில்வர் தாம்பூலத்துடன் நலத்திட்ட உதவிகள் பெற்ற நபர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு பிரியாணி அடங்கிய பிளாஸ்டிக் டப்பா வழங்கப்பட்டுள்ளது. இக்கோழி பிரியாணியை உள்ள நபர்கள் திடீரென வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கள்ளிக்குடி மற்றும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரியாணி முன்னாள் நள்ளிரவு தயார் செய்து உடனடியாக அடைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவர் சிறுமி முதல் முதியோர் வரை 200க்கும் மேற்பட்டோர் பிரியாணியை சாப்பிட்ட நிலையில் 50 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மயானத்திற்கு செல்ல மேம்பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மஞ்சப்புத்தூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்தில் வசித்து வந்த மூதாட்டி ஒருவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் மணிமுத்தாற்றில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி ஆபத்தான நிலையில் தோளில் சுமந்தபடி தூக்கி சென்று அடக்கம் செய்துள்ளனர். மேலும் மழைக்காலங்களில் ஆற்றில் அதிகமாக தண்ணீர் வரும்போது இறந்தவர்களின் உடலை சாலை ஓரம் வைத்து எரியூட்டுவதாக பொதுமக்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நிலை இனி தொடராமல் இருக்க மயானத்திற்கு செல்ல புதிய மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் நேற்று தீ விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த குன்றக்குடி கோவில் யானை சுப்புலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடியில் சண்முகநாதன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பக்தர் ஒருவரால் 1971ஆம் ஆண்டு சுப்புலட்சுமி என்ற பெண் யானை வழங்கப்பட்டது. இந்த யானை சுப்புலட்சுமி நேற்று இரவு கோவில் மலையடிவாரத்தில் கட்டி போடப்பட்டிருந்த போது யானைக்கு அமைக்கப்பட்டிருந்த நிழல் குடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் யானை சுப்புலட்சுமி தீக்காயம் அடைந்த நிலையில் யானைக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. யானையின் இறப்பால் குன்றக்குடி கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் கோவில் யானைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று குன்றக்குடியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.